யாருக்குமே வந்துட்டு தண்ணின்னு வந்துட்டு அவங்க வந்துட்டு இது பாட தேவை கிடையாது. எல்லாருக்குமே வந்துட்டு எல்லாமே அமைற மாதிரி வந்துட்டு நம்ம விஜய் அவர்கள் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா விஜய் தான் வருவாங்க. என்னோட ஃபர்ஸ்ட் ஓட்டு விஜய் அவர்களுக்கு தான். டிவிக்கு தான் எப்பயுமே வரும். கண்டிப்பா நிச்சயம் அதுதான் வரும். விஜய பாக்கணும், விஜய் பார்க்க முடியுமோ இல்லையோ இந்த பிளேஸ பாக்கணும். இந்த பிளேஸ பார்த்தாவது ஒரு விஜய் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும்ல. அதுக்காக தான் இங்க வந்தோம். தேனில இருந்து மார்னிங்கே நாங்க கிளம்பிட்டோம். இந்த எல்லாருமே கூப்பிட்டு வந்திருக்கோம். அவ்வளவு ஒரு கியூரியாசிட்டி. இந்த பிளேஸ பார்த்தாவது விஜய் பார்த்த மாதிரி இருக்கும்ல, அதுக்காக வந்திருக்கோம் நாங்க. அவர் இருக்காங்க. அவருக்கு மேல என்னங்க வேணும்? அவருக்கு மேல எதுவுமே வேண்டாம். அவர் தான் எல்லாமே. அவர் இருந்தாதான் தளபதி தான் எல்லாமே. நாங்களுக்குலாம் தளபதி இருந்தாலே போதும். அவர் தூரமா நின்னு எனக்கு தரிசனம் கொடுத்தாலே போதுங்க. நான் அப்படியே ஒரு 10 வருஷம் கூட நான் நினைச்சிட்டே இருந்துருவேன். எனக்கு போதும், அதுவே போதும். ஆக்டரா இருக்கும் போதுமே நாங்க ஆக்டராவே பாக்கலையே. தலைக்கு மேல வச்சுதானே கொண்டாடிட்டு இருந்தோம். அவர் எப்போ நாங்க ஆக்டரா பார்த்தோம்? யாரு சொன்ன அவர் ஆக்டரா பார்த்தோன்னு? நாங்க ஆக்டரா எல்லாம் பார்க்கவே கிடையாது. அவர் எங்களுக்கு எப்பயுமே தளபதி தான். லா படிச்சிட்டு இருக்கேன். செகண்ட் இயர் படிச்சிட்டு இருக்கேன். லா படிச்சிட்டு இருக்கேன். நான் ஃபியூச்சர்ல லா படிக்கிறதே கட்சியில சேரணுன்றதுக்காக தான். விஜய் அவர்களுக்காகவே தான் நான் லா படிக்கிறேனே. அதுவும் எங்க அம்மா சொன்னது காரணம், நீ படிச்சுட்டு விஜய் அவர்கள் கட்சியில நீ ஜாயின் பண்ணணும். அது என் முகம், அது என் முகவரி, அது என் அடையாளம், அது என் பெருமை, அது என் வரலாறு, அது என் கலை, அது என் பண்பாடு, அது என் இலக்கியம், என் நாடி கடமை ரத்தம், சபை எல்லாரும் எனக்கு என் தாய்மொழி தமிழ்தான். என் முகம் சேர்த்து நான் இறந்து போனால் எப்படி என் இனத்தை அடையாளம் காண முடியாதோ அதே போலத்தான் நம் தாய்மொழி தமிழ் சிதைந்து போனால் நம் இனத்தை அடையாளம் காண முடியாது. நாம் நம் தாய்மொழி தமிழை பெருமையாக பேசுவதை நாம் பீட்டிக் கொள்ளல்ல, நம்மை நாமே தேற்றிக் கொள்வதற்கு